வணக்கம். ஐபிஎல் 2025 ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, கோவிடுக்கு அப்புறம் முதல் முறையாக ஐபிஎல்லில் சலைவாவோட பயன்படுத்துதல், அதாவது எச்சிலோட பயன்படுத்துதல் பாலை ஷைன் பண்ண அலோவ் பண்ணியிருந்தாங்க. இதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்போது நடந்து கொண்டு இருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், லக்னோவில் நடக்கிற போட்டியில் ஒரு கிராஃபிக் காமிச்சாங்க ப்ராட்காஸ்டர்ஸ். அந்த கிராஃபிக்கில் கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ஓவரால் பாலோட ஸ்விங் பர்சன்டேஜ் அண்ட் லேட் இந்த இன்னிங்ஸ் எவ்வளோ அதிகமாக ஸ்விங் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு எல்லோ வேர்ம் அந்த கிராஃபிக்கில் காட்டுறாங்க. அதாவது இந்த ஆண்டு எவ்வளோ ஸ்விங்காக இருக்குன்னு அண்ட் கணிசமான ஒரு அப்டிக் இருக்குது. அண்ட் இது எல்லா சீம் பவுலர்ஸுமே பெரும்பாலும் வெல்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பேட்ஸ்மேன் அடின்னு விளாசி எடுக்கும்போது போலர்ஸ் கொஞ்சமும் பிளேயில் இல்லாமல் இருக்கிற ஒரு அவல நிலை வரும்போது இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. மோஹித் சர்மா சொன்னார் போன வாரம் எந்த அளவுக்கு இது பெனிஃபிட் ஆகிருக்கு. ஏன்னா சலைவாவோட ஜென்ரல் கன்சிஸ்டன்சி ஹெவியர். ஸோ பாலை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு சைடை நல்லா ரஃபாக வச்சுட்டு இன்னொரு சைடில் சலைவா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால் லேட்டாக டெயில் ஆகும், லேட்டாக உள்ளே வரும். அந்த ஷேப் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு சிறந்த உதாரணம் இன்றைக்கி முகேஷ் குமார், அதாவது இதே எல்எஸ்ஜி vs டிசி போட்டியில் முகேஷ் குமார் மிச்சல் மார்ஷ் எப்படி அவுட் ஆக்கினாருன்னு பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் புரியும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்க்கணுமா, மிச்சல் ஸ்டார்க் டெல்லி vs ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு இடையில் நடந்த போட்டியில் மிச்சல் ஸ்டார்க்கோட அற்புதமான 2 ஓவர்ஸ், முதல்ல லாஸ்ட் ஓவர் ஆஃப் இன்னிங்ஸ், அப்புறம் சூப்பர் ஓவரில் போட்ட ஒரு 2த்துலேயும் பாருங்கள் அவர் இந்த எக்ஸாச்சுரேட்டட் லேட் டெய்லிங் இன் டெலிவரி அதை ரொம்ப அழகாக பயன்படுத்தினார். அது அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆயுதம். பட் அதுக்கு ரொம்ப ஏதுவாக இருந்தது இந்த யூசப் சலைவா. அண்ட் ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே இதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. வெவ்வேறு மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி மிச்சல் ஸ்டார்க் நல்லா ஃபுல்லாக லேட் ஸ்விங்கை டிரைவ் பண்ணுற பவுலர்ஸ், முகேஷ் குமார் மாதிரி பவுலர்ஸ்க்கெல்லாம் இந்த சலைவாவோட ரூல் பெரிய 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 ஹெல்ப்பாக இருந்திருக்கு. இதற்கூட இன்னொரு ஒரு நல்ல ஒரு ரூல் என்னென்னா, டியூ அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அம்பையர்ஸ் டிஸ்க்ரெஷனோட அடிப்படையில் நீங்கள் இன்னொரு பால் சேஞ்ச் பண்ண முடியும் 11வது ஓவரில். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண தருணங்கள் எல்லாம் ஃபீல்டிங் டீம்ஸ்க்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குங்கிறதையும் மோஹித் சர்மா சொல்லியிருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸோட மோஹித் சர்மா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-4 ஓவர் தான் அந்த ஷைன் தங்கியிருந்தாலும் அந்த 12th to 16th ஓவர் அதில் நீங்கள் தைரியமாக யார்க்கர் போட முடியும், இன்னும் பெட்டராக க்ரிப் பண்ண முடியும். அண்ட் டியூ அதிகம் இல்லாத கண்டிஷன்ஸில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் டியூ நிறையா இருக்கிற கண்டிஷன்ஸில் ஒரு 3-4 ஓவர்ஸ்க்கு அந்த ட்ரை பால் இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தொடர்ந்து கெத்திஸ் கிரியேட்டிவ்ல வர அனைத்து வீடியோஸும் பாருங்கள். உங்கள் காமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் டு கெத்திஸ் கிரியேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.